அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தனது அரசியல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றார். கடந்த சில நாட்களாகவே கூட்டணி அமைப்பின் வடிவமைப்பு, தொகுதி பங்கீடு, மாநிலங்களவை உறுப்பினர் பதவி போன்ற முக்கிய விவகாரங்கள் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றது. மதுரையில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தின் முடிவில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அங்கு தொகுதி பங்கீடு தொடர்பான ஆரம்ப விவாதங்கள் நடத்தப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக பழனிசாமி நேற்று காலை டெல்லி புறப்பட்டு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளார். அந்த சந்திப்பில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும், எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதற்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் மாநிலங்களவை எம்பி பதவி யாருக்கு வழங்க வேண்டும் என்பதையும் விவாதித்துள்ளன. குறிப்பாக ஜி.கே. வாசன் மற்றும் அன்புமணி ஆகியோருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுமா என்பது குறித்து ஆலோசனை நடந்ததாக கூறப்படுகின்றது. அதோடு திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறப்படும் சில ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளின் பட்டியலை பழனிசாமி அமித்ஷாவிடம் வழங்கியதாகவும், இவர்களை தேர்தல் பணியில் ஈடுபடாத துறைக்கு மாற்றுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இந்த ஆலோசனையின் தொடர்ச்சியாக பழனிசாமி மாலை சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் கூட்டம் நடத்தவுள்ளார். அங்கு தொகுதி பங்கீடு தொடர்பான இறுதி பட்டியல் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் வரும் மார்ச் 6ஆம் தேதி தொகுதி பங்கீடு பட்டியல் வெளியிடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மக்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 5ஆம் தேதியுடன் நிறைவடைவதாகவும், யாருக்கு எம்பி பதவி வழங்க வேண்டும் என்பதற்கான அறிவிப்பு மார்ச் 4ஆம் தேதி வெளியாகும் எனவும் கூறப்படுகின்றது. மொத்தத்தில் அதிமுக தலைமையகம் தேர்தல் தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. கடந்த ஆண்டே பிரச்சாரத்தை துவங்கிய பழனிசாமி 3 கட்ட தேர்தல் வாக்குறுதிகளையும் வெளியிட்டுள்ளார். ஆனால் கூட்டணி முழுமையாக உருவாகியுள்ள நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. மார்ச் முதல் வாரத்தில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் நிலையில் தமிழக அரசியல் சூழல் மேலும் சூடுபிடிக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுகுறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.